ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக டெமோவோட பார்க்கலாம். ஸோ யார் இந்த வீடியோவோட எந்த பார்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ. Can you hear me? நம்ம காமனாக இந்த மாதிரியான ஏதோ ஒரு மல்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு மல்டிமீட்டரையும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனால் இந்த எல்லோ கலர் மல்டிமீட்டரில் எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்கொயர் வேவ் அவுட்புட் மட்டும் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, நார்மலான ஸ்கொயர் வேவ் அவுட்புட் தான். இதை இப்போ நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் ப்ரூஃப் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த டெமோவுக்கு இதையும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த மல்டிமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா கீழே 3 போர்ட் இருக்குது. இதில் காம் அப்படின்னு போட்டுருக்கிற இந்த போர்ட்டில் தான் நம்ம பிளாக் கலர் ப்ரோபை இன்சர்ட் பண்ணுவோம். எப்பயுமே இதில் தான் பிளாக் கலர் வரும். ரெட் கலர் ப்ரோபை ஆம்பியர் வோல்ட் ஓம் அப்படின்னு சிம்பிள் போட்டுருக்கிற இந்த ப்ரோபில் கனெக்ட் பண்ணி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ரெட் கலர் ப்ரோப் இதில் கனெக்ட் பண்ணலாம், ஆனால் 10 ஆம்ப்ஸ்க்கு மேலே கரண்ட் கால்குலேட் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்ம இதில் கனெக்ட் பண்ணுவோம். அதை பற்றி நம்ம உள்ளே பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ப்ரோப்ஸை கனெக்ட் பண்ணுறேன். மேலே பார்த்தோம் அப்படின்னா மேலே இங்கே வி போட்டு லைன் போட்டிருக்க இந்த சிம்பிள் டிசி வோல்டேஜை இண்டிகேட் பண்ணுது. இந்த மோடில் வச்சு தான் நம்ம டிசி வோல்டேஜை கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு கடைசியாக நம்ம ஒவ்வொன்றா டெமோ பண்ணி பார்க்கலாம். இந்த சிம்பிள் பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த மோடில் வச்சு தான் நம்ம ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸோ இல்லை ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டோட ரெசிஸ்டன்ஸோ கால்குலேட் பண்ண முடியும். இந்த மோடு டயோடு இண்டிகேட் பண்ணுது. போத் லைட் எமிட்டிங் டயோடு அண்ட் பிஎன் ஜங்ஷன் டயோடு ரெண்டுமே இந்த மோடில் வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே சவுண்ட் வேவ் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பசரிங் மோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மோடில் வச்சு நம்ம கனெக்டிவிட்டி பார்க்கலாம். அதே மாதிரி சர்க்யூட்டில் எங்கேயாச்சும் ஷார்ட் ஆகிருந்தால் அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் எல்இடி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் இந்த மோடில் வச்சு நம்ம செக் பண்ணலாம். இங்கே hFE அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மோட் இருக்கு இல்லையா, நம்ம பொதுவாக எலக்ட்ரானிக்ஸில் டிரான்சிஸ்டரோட கெயினை தான் hFE அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மோடில் வச்சுட்டு இங்கே ஒரு 2 பின் இருக்கு இல்லையா, இங்கே என்பிஎன்னுக்கும் பிஎன்பிஎனுக்கும் தனித்தனியாக பின் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்து அதோட கரெக்டாக எமிட்டரையும் கலெக்டரையும் பேஸையும் கரெக்டாக இன்சர்ட் பண்ணி இந்த மோடில் மல்டிமீட்டரை போட்டோம் அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ண டிரான்சிஸ்டரோட கெயின் எவ்வளோ அப்படின்றத அது டிஸ்பிளே பண்ணிடும். அவ்வளோதான் இந்த மோடு. மேலே பார்த்தோம் அப்படின்னா இது ஆம்ஸ் கண்டுபிடிக்கிற மோடு. இதில் 10 ஆம்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் பண்ணி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. இந்த அளவுக்கு நம்ம ஆம்ஸ் கால்குலேட் பண்ணுறப்ப மட்டும்தான் ரெட் கலர் ப்ரோபை இந்த போர்ட்டில் போடணும். மற்ற எப்பயும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து மேலே பார்த்தோம் அப்படின்னா ஏசி வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுற மோடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா டெமோ பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டிசி வோல்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தோன்னா டிசி வோல்டேஜ்லேயும் 600, 200, 20, 2 and 200 M அப்படின்னு 5 ரேஞ்ச் இருக்குது. இது மாதிரியான மல்டிமீட்டர்ஸை மேனுவல் ரேஞ்சிங் மல்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எடுக்க போகிற மெஷர்மெண்ட் எந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு மல்டிமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இல்லைனா ஒன்று தான் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இந்த பேட்டரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 9 வோல்ட் பேட்டரி. கரெக்டாக 9 வோல்ட் இருக்காது, பட் 9 வோல்ட் கிட்ட தான் இருக்கும். இப்போ இதோட வோல்டேஜ் மெஷர் பண்ண மல்டிமீட்டரோட ரேஞ்ச் 2 வோல்ட்டில் வைக்கிறேன். கண்டிப்பாக கரெக்டாக மெஷர்மெண்ட் வராது. என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்போ சொன்ன மாதிரி ரேஞ்சு தப்பாக வச்சதால் 1 தான் டிஸ்பிளே பண்ணுது. நீங்கள் மல்டிமீட்டரில் செட் பண்ணுற ரேஞ்ச் நீங்கள் பண்ண போகிற மெஷர்மெண்ட்டை விட அதிகமாக இருக்கணும். கம்மியாக இருந்தால் ஆன்சர் வராது. ஓகே, இப்போ நான் ரேஞ்சு 20 வோல்ட்டில் செட் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறேன். இப்போது 9.46 வோல்ட் வருது. இப்போ நான் பொலாரிட்டி மாற்றி வைக்கிறேன். மல்டிமீட்டருக்கு எந்த பிரச்சனையும் வராது, பட் ரீடிங்கில் ஒரு மைனஸ் ஆட் ஆகி வரும். ஸோ இப்படி தான் டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணணும். பேட்டரியோட ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மெஷர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். வோல்டேஜ் மாதிரியே ரெசிஸ்டன்ஸ்லேயும் 200, 2K, 20K, 200K, 2Mனு 5 ரேஞ்ச் இருக்குது. இங்கே நான் 2 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று 1K ரெசிஸ்டர், இன்னொன்று 4.6K ரெசிஸ்டர். 1K மெஷர் பண்ண அதோட ரேஞ்ச் 2Kல செட் பண்ணணும். ஏன்னா 1K 200 விட ரொம்ப அதிகம். ஸோ நம்ம 2Kல செட் பண்ணி மெஷர் பண்ணலாம். ரெசிஸ்டருக்கு பொலாரிட்டி கிடையாது. ஸோ நம்ம எப்படி ப்ரோபை வச்சாலும் மெஷர்மெண்ட் பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ பார்த்தோன்னா 0.97 கிட்ட காட்டுது. அடுத்து 4.6K ரெசிஸ்டர். 4K ரெசிஸ்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி ரேஞ்சை 2Kலேருந்து 20Kக்கு மாற்றணும். ஏன்னா 4.6K 2K விட அதிகம். ஸோ இப்படியே மெஷர் பண்ணால் வேல்யூ ஒன்று தான் காட்டும்.
இப்போது 2K ரேஞ்சில் வைக்கலாம். இப்போ பார்த்தோன்னா வேல்யூ 4.6 கிட்ட காட்டுது. இப்படி தான் ரெசிஸ்டர் செக் பண்ணணும். இப்போ நம்ம பஸரிங் மோட் பார்க்கலாம். இந்த மோடில் நார்மலாக டிஸ்பிளே ஒன்றுன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரோப் சர்க்கியூட் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ப்ரோப் ரெண்டையும் ஒன்றா வச்சா பஸர் அடிக்கும். இந்த பஸர் மோடை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா கனெக்டிவிட்டி பார்க்கலாம். இப்போ இங்கே உள்ள ஒயர் கட் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம், ஷார்ட் ஆகியிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நான் ரெட் ப்ரோபை இந்த ஒயரோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணுறேன். இன்னொரு எண்டில் பிளாக் ப்ரோப் வச்சேன் அப்படின்னா பஸர் அடிக்குது. ஸோ இந்த ஒயர் எங்கேயும் கட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி இதை வச்சு நம்ம எல்இடியும் செக் பண்ணலாம். நான் இங்கே ஆல்ரெடி 2 எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எல்இடி கூட ப்ரோபை கனெக்ட் பண்ணுறேன். எல்இடி எரியுது. ஸோ இந்த எல்இடி நல்லா இருக்குது. இதை வச்சு எல்இடி ஒர்க் ஆகுதா ஃபியூஸ் போயிருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா இது ஃபியூஸ் போனது. ஆக்சுவலாக அது இன்னும் ஃபியூஸ் போகல, இனிமேல் தான் ஃபியூஸ் ஆக்கணும். அவ்வளோதான், இப்போ ஃபியூஸ் போயிடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபியூஸ் போனதில் இந்த இதை வச்சோம் அப்படின்னா நமக்கு அதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபியூஸ் போன எல்இடியிலேருந்து இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். ஃபியூஸ் போகலை அப்படின்னா அந்த எல்இடி எரியும். ஃபியூஸ் போயிருந்தால் நமக்கு சவுண்ட் கேட்கும். அதே மாதிரி இங்கே உள்ள பிஎன் ஜங்ஷன் டயோடையும் நம்ம செக் பண்ணலாம். டயோட ஃபார்வர்ட் பேஸில் ப்ராப்ஸை கனெக்ட் பண்ணுறேன். நம்ம டயோட ஃபார்வர்ட் பேஸ் பண்ணுறப்ப இதில் வந்துட்டு நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதாவது ஃபார்வர்ட் பேஸிங்கில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டும். அப்படி இல்லை நம்ம ரிவர்ஸ் பேஸிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இந்த மாதிரி 1 டிஸ்பிளே பண்ணும். அப்படி ரிவர்ஸ் பேஸிங்லேயும் கரண்ட் போனால் அது பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் பாருங்க நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அது இது ஃபார்வர்ட் பேஸில் இருக்குது. இப்போ ஃபார்வர்ட் பேஸில் இருக்கிறதுனால அதை ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. நான் ரிவர்ஸ் பேஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் பேஸ் பண்ணால் அது வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லி காட்டும். 1ன்னு காட்டினா அது நல்ல டயோட். பஸஸ் 1 கேட்டால் அது பிரேக் டவுன் டயோடு. இப்போ பார்த்தோன்னா 1ன்னு காட்டுது. ஏன்னா டயோட் ரிவர்ஸ் பேஸில் க்ளோஸ் சர்க்யூட் மாதிரி, அதனால தான் மல்டிமீட்டர் 1 காட்டுது. அடுத்து hFE. பார்த்தே சொன்ன மாதிரி hFEயில் வந்துட்டு நம்ம இந்த டிரான்சிஸ்டரோட கெயின் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தோம்னா C1815. இந்த டிரான்சிஸ்டர் ஒரு NPN டிரான்சிஸ்டர். இதோட லெஃப்ட் பின் எமிட்டர், சென்டர் பின் கலெக்டர் அண்ட் ரைட் பின் பேஸ். இதுபடி இந்த hFE மோடில் போட்டு இந்த NPN குறிய ஹோலில் தான் இன்சர்ட் பண்ணுறாங்க. பார்த்தோம்னா இதோட கெயின் 317 கிட்ட காட்டுது. ஸோ இந்த C1815 டிரான்சிஸ்டரோட கெயின் 316. நம்ம இப்படி தான் இந்த மோடில் நம்ம போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவே நான் இந்த டிரான்சிஸ்டர் ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர்னால பிஎன்பியில் கனெக்ட் பண்ணேன். என்பிஎன் டிரான்சிஸ்டர்னால் நீங்கள் மேலே உள்ள என்பிஎன் ஹோலில் அதோட எமிட்டர் கலெக்டர் பேஸ் இது அப்படின்றத நீங்கள் அதோட டேட்டா ஷீட்டில் பார்த்துட்டு அல்லது கூகுளில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இதை இன்சர்ட் பண்ணணும். அடுத்து இப்போ நம்ம கரண்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம பேட்டரியோட பேரலாக வச்சோம். ஆனால் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு சர்க்யூட்டோட சீரீஸாக தான் நம்ம வந்துட்டு இந்த மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு ரேஞ்சு நான் வச்சுக்கிறேன். 2M ரேஞ்சில் நான் வச்சுட்டு இப்போ பார்த்தோன்னா இந்த நான் கூட கனெக்ட் பண்ணுறேன். இப்போது ரேஞ்சு கம்மியாக இருக்கும் போல், அதனால தான் டிஸ்பிளேயில் 1 காட்டுது. இப்போ நம்ம ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது 6.34 mA காட்டுது. பொலாரிட்டி மாறி இருக்கிறதுனால தான் நெகட்டிவ் சைன் இருக்குது. இப்போ பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணலாம். இப்போது 6.37 mA இந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகுது. இப்படி தான் நம்ம ஆம்ஸ் மெஷர் பண்ணணும். ஓகே, இப்போது ஏசி வோல்டேஜ் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு 230 volts கிட்ட வரும். ஸோ ரேஞ்சை 200க்கு வைக்காமல் 600 கிட்ட வைப்போம். இந்த சுவிட்ச் இப்போ ஆனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா 230 volt கிட்ட காட்டுது. இப்போ தான் நம்ம ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.